டைலரிங் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட ரெடிமேட் சுடிதாரில் எப்படி கையை அட்டாச் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்க கையை வந்து இந்த மாதிரி மேலே ஒரு சின்னதாக உருட்டி அடிச்சுக்கோங்க. ஏன் நான் இது சின்னதாக அடிக்கிறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க கிளாத் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் கையை மடிக்கிறேன். இல்லை உங்களுக்கு கிளாத் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. நம்மளோட டெய்லரிங் நண்பன் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோக்களும் உடனே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவங்களோட கை லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு வந்து அந்த கையோட லென்த்து வந்து 9 இன்ச்சு இருந்தது. அதுக்கான கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 9 இன்ச்சுன்றது அந்த கையோட மெஷர்மெண்ட்டோட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஏன்னா நம்ம சுகராக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில டைமில் கரெக்டாக செட் ஆகாமல் கூட போகலாம். அதனால் கொஞ்சம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அது லென்த்தை மெஷர் பண்ணி கட் பண்ணி முடித்த உடனே இப்போ நம்ம ஹேண்டை ஷேப்பாக கட் பண்ணணும். அதாவது சுடிதாரோட ஆம்ஹோல் தகுந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பாக நம்ம இப்போ அதை கழிக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக இருக்கிற பீஸ் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து கட் பண்ணுறது ரொம்ப கட் பண்ணக்கூடாது. எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக ஷேப்பு வந்துருச்சு. இது வந்து ரைட் சைடு கை. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஹேண்டை வந்து அதே மாதிரி கட் பண்ணி ஷேப்பாக எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதை தான் சொல்கிறேன். அதில் கிளாத் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா லேஸாக கட் பண்ணால் போதும். இல்லைனா ரொம்ப கை சின்னதாகிடும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வீடியோக்களை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக பர்ஃபெக்டாக எப்படி தைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். பாதியில் தள்ளிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாக புரியாது. அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம கையை எடுத்தாச்சு, அதுக்கான மெஷர்மெண்ட்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம சென்டராக வந்து வச்சு சுடிதாருக்கும் சென்டர் பாயிண்ட்டு ஷோல்டரில் வச்சுட்டு அதே மாதிரி கைக்கும் சென்டர் பாயிண்ட்டில் சட்கா வெட்டியிருப்பில் அங்கேயே வச்சு மார்க் பண்ணி கரெக்டாக மேல் பக்கமாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம ரைட் சைடு கை தைச்சிட்ருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோன்னா கூட கரெக்டாக திரும்பவும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லைனா கூட கட் பண்ணிக்கலாம். கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லென்த்து பத்தலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா கை ஸ்லீவ் இல்லாமல் தான் நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விடுங்க. அப்போ தான் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சு கரெக்டாக 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுடணும். ஏன்னா அது வந்து நல்லா தூக்கிட்டு கைக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே இருக்கும். அதனால் 2 செகண்ட் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. அதுக்கும் போடலாம், இன்னொரு சேஃப்டிக்கு இன்னொரு ஸ்டிச்சிங் போடுறது நல்லா பெட்ரு. இப்போ கையை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கையை ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க. சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சட்கா வெட்டிட்டு அதே மாதிரி சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு பீஸ் உள்ளே இருக்கட்டும். அப்போ தான் வந்து டபுள் ஸ்டிச்சிங் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்டர் முடிச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் சென்டர்லேருந்து அதே சைடில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. திரும்ப வந்து செகண்ட் ஸ்டிச்சிங், அதாவது டபுள் ஸ்டிச்சிங் போடுறோம். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த மணி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு சில டைமில் நீடியில் மாட்டி உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீடியில் அடிக்கடிக்கு மாற்ற வேண்டியது பிரச்சனையாக இருக்கும். இப்போ கை மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கவங்களுக்கு வந்து கை வந்து 5 இன்ச்சு கேட்டாங்க. நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், 1/2 இன்ச்சு. ஏன்னா சப்போஸ் தண்ணியில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப ஷிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக சைடு எல்லாமே கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் லென்த்து வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்து இன்னொரு கையும் அதே மாதிரி மெஷர் பண்ணி ஒவ்வொரு கைக்கும் மெஷர் பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மணியெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நீடில் அடிப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம சைடு பிடிக்கும்போது எக்ஸ்ட்ரா எதுவும் பிடிக்காதீங்க. அவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சைடில் வேணால் பிடிக்க வேண்டியதாக வரும். இல்லைனா கரெக்டாக லாங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம இந்த ரெடிமேட் சுடிதாரில் எப்படி நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட டவுட் கேட்ட டைலரிங் சகோதரிக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரெடிமேட் சுடிதாரில் எப்படி கை அட்டாச் பண்ணுறது பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான வீடியோ போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நான் உங்கள் டெய்லரிங் நண்பன். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.